சிவன் அருளால் வெற்றி. சிவன் அருளால் ஒருவன் தனது வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுமா? முடியும் என்கிறது இங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி. சிவமூர்த்தியின் கதையைக் கேளுங்கள். உண்மை விளங்கும். சூரியபுரம் என்ற கிராமத்தில் சிவமூர்த்தி என்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் கோபமும் அகங்காரமும் கொண்ட மனிதனாக விளங்கினான். அனைவரும் அவனைக் கண்டு பயந்தனர். அவன் வாழ்க்கையில் எதிலும் வெற்றி பெறாமல் தோல்வி மட்டுமே அனுபவித்தான். ஒருநாள் அவன் கிராமத்தில் உள்ள சிவன் கோவிலில் நடந்த திருவிழாவுக்கு வந்தான். அங்கு சிவ பூசாரி ஒருவர் சிவபெருமானின் அருளால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றியும் அமைதியும் கிடைக்கும் என்று சொன்னது அவன் மனதை ஆழமாகத் தொட்டது. அதன் பிறகு சிவமூர்த்தி தினமும் சிவன் கோவிலுக்குச் சென்று பிரார்த்தனை செய்யத் தொடங்கினான். தனக்குள் மன அமைதியையும் கோபத்தை அடக்கிக் கொள்ளும் திறனையும் வளர்த்துக் கொண்டான். அவன் சிந்தனை மாறி கிராமத்தில் நல்ல செயல்களைச் செய்ய ஆரம்பித்தான். சில மாதங்களில் அவன் ஒரு சிறிய வியாபாரத்தைத் தொடங்கி பொறுமையுடன் அதை வளர்த்து செய்து வந்தான். விரைவிலேயே அவனது நேர்மை, உழைப்பு மற்றும் சிவனின் அருள் அவனை கிராமத்தின் மதிப்புக்குரிய மனிதனாக மாற்றியது. சிவமூர்த்தியின் வாழ்க்கை தன்னம்பிக்கைக்கும் நற்குணத்திற்கும் சான்றாக மாறியது. அவன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றியைச் சேர்த்ததற்கு காரணம் சிவனின் அருளும் அவனது மனமாற்றமும்தான் என்பதை எல்லோரும் உணர்ந்து மனம் மகிழ்ந்தனர்.